வணக்கம் நண்பர்களே. டிசிஎம் கோர்ஸ் வந்து எப்போ வந்து ஜாயினிங் ப்ராசஸ் இருக்கும், அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிசிஎம் கோர்ஸ் படிக்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், கரஸ்பாண்டன்ஸில் எதுவும் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. ஸோ முதல்ல வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வந்து இனிமேல் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ வைக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டாஃப்ஸ், இப்போ ரேஷன் கடை ஊழியர்கள், ஆவின் ஊழியர்கள், அவங்க மட்டும்தான் அந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பண்ண முடியும். மற்ற வந்து காமன் அஸ்பிரன்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற செய்தி தான் நம்ம கேட்கும் போது தெரிய வருது. அதனால வந்து நீங்க டிசிஎம் கோர்ஸ் படிக்கணும், இனிமேல் படிக்கணும் அப்படின்னா ரெகுலர்ல தான் நீங்க படிச்சாகணும். ரெகுலர்னா கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். ரெகுலர் பேசிஸ்ல 2 செமஸ்டர் வந்து வைக்கிறாங்க. இந்த 2 செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா OMR சீட் அடிப்படையில தான் வைக்கிறாங்க. நீங்க தியரியை வந்து பக்கமா எழுதுற வேலையெல்லாம் கிடையாது. அங்க செமஸ்டர் எக்ஸாமே வந்து OMR சீட் அந்த மெத்தட்ல வந்து ஒன் வேர்டு டைப்ல அப்ஜெக்டிவ் டைப்ல தான் அவங்க வந்து டெஸ்டே கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 2 செமஸ்டர் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ 2 செமஸ்டருமே பாஸ் பண்ணா தான் அந்த டிசிஎம் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த டிசிஎம் சர்டிஃபிகேட் வந்து கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ங்கிற சர்டிஃபிகேட் தருவாங்க. அப்புறம் வந்து ஜுவல் அப்ரைசர் அந்த ஒரு சர்டிஃபிகேட்டும், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்ச சர்டிஃபிகேட்டும், அந்த ஒரு டிசிஎம் கோர்ஸ் படிச்சாங்கன்னா 3 விதமான நீங்க சர்டிஃபிகேட் வாங்குவீங்க. இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து அஸ் யூஸ்வலா வந்து எப்பயுமே ஜூன் மாதத்துக்கு மேலதான் தொடங்குவாங்க. ஸோ ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டு அப்படித்தான் தொடங்கினாங்க. இப்போ மறுபடியும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஜூனுக்கு மேலதான் நீங்க ரெகுலர்ல கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும், அது டிசிஎம் படிக்கிறவங்க. ஸோ இப்போ வந்து இடைப்பட்ட கேப்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்தா நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி எழுப்பலாம். ஸோ நீங்க வந்து அதை தவிர்க்க தான் முடியும். ஏன்னா வந்து நீங்க வந்து கோஆப்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா டிசிஎம் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணாலே நீங்க வந்து எழுதலாம். ஆனா வந்து டிசிஎம் இடையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்லையோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களால பண்ண முடியாது. ஸோ அதையும் நான் இப்ப தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வந்து நேரில் போய் கேட்டுட்டு வந்து தான் நம்ம இந்த டேட்டாவில் சொன்னாங்க. அது ரெகுலர் டிசிஎம் கோர்ஸ் வந்து ஜூன் மாசத்துக்கு மேலதான் அவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ இடையில இது எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சில மனதிலும் வாய்ப்பு வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். ஸோ நீங்க டிசிஎம் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ரெகுலர்ல தான் 1 இயர் கோர்ஸா பண்ண முடியுங்க. அதையும் இந்த காணொலி வாயிலாக எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். அதுக்கான அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வந்து போடத்தான் போறோம். ஸோ அதனால புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஆர்பி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட் அப்டேட்க்கு அப்புறம். ஸோ அதுவுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வருங்காலில் நம்ம தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ரேஷன் கார்டு ரிசல்ட் வந்துட்டு சொல்லிருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் என்னென்ன தகவல் வரும். ஸோ அதுக்கான தகவலை நம்ம சேகரிச்சுட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு தகவல் வந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்த நான் தயாராக இருக்கேன். ஸோ தொடர்ச்சியான கோஆப்டிவ் சொந்தமா கோர்ஸ் சொந்தமாவோ ஜாப் சொந்தமான அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நம்ம அடுத்த காணொலியில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.